சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதிமுக பொதுச் செயலாளர் EPS தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை துவங்கியுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? பியூஷ் கோயல் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடையே தற்பொழுது சென்னை MRC நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தையிலே KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டவர்களும் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து பங்கேற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது பேசப்படக்கூடிய இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே வாக்கு சதவீதம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து அதிமுக தலைமையிடம் பாஜகவில் இருந்து வந்திருக்கக்கூடிய தேசிய தலைமையினுடைய தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் கேட்டறிந்து வருகின்றார். ஏற்கனவே குறிப்பிட்டவாறு 2024 நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதத்தை மட்டும் வைத்து 2026 தேர்தலுக்கான கணக்கீடுகளை மேற்கொள்ளக்கூடாது என்பது பாஜகவினுடைய விருப்பமாக உள்ளதாக சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே நடைபெற உள்ள தேர்தல் 2026 தேர்தல் என்பது சட்டமன்ற தேர்தலுக்கானது. எனவே அதற்கான களம் வேறாக இருக்கும். புதிய கட்சிகள் அடியெடுத்து வைத்திருப்பதால் வியூகங்களை மாற்றி வகுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே சிறிய அளவிலான வாக்கு சரிவு கூட பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அது தொடர்பான முடிவுகளை எட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். லீலா பேலஸில் இருக்கக்கூடிய 5வது தளத்திலே இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த விவரங்களை எல்லாம் பியூஷ் கோயல் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். எனவே கூட்டணி தொடர்பாக அடுத்தடுத்து நீண்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. பியூஷ் கோயலுடைய இந்த சந்திப்பிலே அதிமுக தலைமையிடம் அவர்கள் விரும்பக்கூடிய தொகுதிகளை பியூஷ் கோயல் கேட்டிருக்கின்றார். அதே போன்று பாஜக எத்தனை இடங்களில் போட்டியிட விரும்புகின்றது என்பது குறித்த விவரங்களை எல்லாம் அதிமுக சார்பில் கேட்டறிந்திருக்கின்றார்கள். தொகுதி எண்ணிக்கை தொடர்பான ஒரு முக்கிய முடிவு இன்று எட்டப்படும் என்றாலும் கூட அதற்கு முன்பாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலே ஒரு சிறிய சிதைவு கூட பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். 2021 சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்டவற்றிலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவிற்கு ஒரு சில தொகுதிகளில் பின்னடைவு ஏற்பட்டதற்கு சொற்ப வாக்குகளால் அதிமுக பல தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார்கள். தென் தமிழகத்திலும் அதுபோன்று பல தொகுதிகள் இருந்தன. டெல்டா மாவட்டங்களிலும் கணிசமான தொகுதிகளிலே சொற்ப அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றியை பறிகொடுத்திருந்தது. அதே போன்ற ஒரு சூழ்நிலை 2026 தேர்தலுக்கு வந்துவிடக் கூடாது. திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சிக்கு வருவதை பாஜகவின் தேசிய தலைமை விரும்பவில்லை. எனவே பாஜகவும் ஒரு சில சமரசங்களுக்கு உட்பட தயாராக இருப்பதாக தொடர்ந்து அதிமுக தலைமையிடம் சொல்லி வருகின்றார்கள். ஆனால் அதிமுகவும் ஒரு சில சமரசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாஜக தனிப்பட்ட முறையிலே சில கட்சிகளை, தலைவர்களை அணுகுவதை, அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதை அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாஜக சார்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரம் கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் என்பதை பாஜக தலைவர்களே சொல்லிவிட வேண்டும் என்று அதிமுக சார்பில் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்ட பொழுது அது தொடர்பாக பேசப்பட்டது. அதற்கு ஏற்பதான் தற்பொழுது பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் என்பதை உறுதிபட சொல்லி வருகின்றார். இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் வேட்பாளரும் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை பாஜகவின் மூத்த தலைவர்களான அண்ணாமலை உள்ளிட்டவர்களும் வெளிப்படையாக தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். எனவே அதிமுக எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்வதற்கு பாஜகவின் தேசிய தலைமை சரியாக இருக்கின்றது. அதே நேரம் வாக்குகள் சரியாமல் இருப்ப சிறிய சிதைவு கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடாமல் இருக்க வேண்டும். 120 தொகுதிகள் என்பதை கடப்பதற்கு உரிய வழிவகையை கண்டறிய வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிமுக தலைமையும் பாஜகவின் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே அந்த தொகுதிகள் எத்தனை என்பது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்தும், எத்தனை இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்தும் பேசப்பட்டு வருகின்றது. அதிமுகவின் சார்பிலே எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாமல் KP முனுசாமி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு நீண்ட ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு டெல்லி தேசிய தலைமையிலிருந்து வரக்கூடிய நபர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக தேர்தல் பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையிலே சந்திக்கின்றார். எனவே இந்த பேச்சுவார்த்தையிலே அதிமுக சார்பில் எதிர்கொள்ளக்கூடிய அந்த தேவைகள், அதிமுக சார்பில் சொல்லக்கூடிய அந்த தேவைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு பாஜகவின் தேசிய தலைமை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைய சந்திப்பில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் அழைக்கப்படவில்லை. அதிமுகவுடன் மட்டுமே பேசுவதற்கு பாஜக தலைமை விருப்பம் தெரிவித்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே அதிமுகவினுடைய கோரிக்கைகளை முழுவதுமாக தெரிந்து கொண்டால்தான் அவர்களுடைய நிபந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு அதன் பிறகு கூட்டணியிலே எந்தெந்த கட்சிகளை இணைக்க வேண்டும், எவ்வாறு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது தொடர்பான இறுதி முடிவுகளை எட்ட முடியும் என்பதன் காரணமாகவே இன்று அதிமுக மட்டும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற கட்சிகளுக்கு பெரிய அளவில் அழைப்பு செல்லவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதிமுக மற்றும் அதிமுக அல்லாத பிற கூட்டணி கட்சிகள் எத்தனை இடங்களில் போட்டியிடப் போகின்றன என்பதை இன்று உறுதி செய்து கொண்டு அதன் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளே எந்தெந்த தொகுதிகளில்
எந்த வட்டாரங்களில் எல்லாம் தென் தமிழகத்திலே, மேற்கிலே, டெல்டாவிலே, வட தமிழகத்திலே எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு சதவீத அடிப்படையிலே இடங்களை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்பது குறித்து அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையிலே அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் பியூஷ் கோயலுடன் இணைந்து பங்கேற்றிருக்கின்றார்கள். கடந்த ஒரு 20 நிமிடங்களாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே இரண்டு கட்சிகளும் இந்த தேர்தல் தொடர்பான தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பரிமாறி வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் தொகுதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தையும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.